கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபிப்பீர்கள் என்று நான் பூரணமாக விசுவாசிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் நாளில் ஒரு மெசேஜ் நம்ம கேட்போமா? கொஞ்ச நேரம் சிந்தனைக்காக லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாமல் இருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டுமல்ல, குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்துக்கும் உண்டாகக்கூடிய நற்செய்தி என்று வேதவசனம் சொல்லுகிறது. இயேசுவினுடைய பிறப்பை குறித்து நாம் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் கொஞ்சம் கூட தெளிவாக நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லி இருக்கிறது. அதனுடைய 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கிழக்கே இருந்து சாஸ்திரிகள் இயேசுவை நோக்கி அவர்கள் வருகிறார்கள் இயேசுவை பார்க்கும்படியாக. அவர்கள் புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, இயேசு எங்கே பிறப்பார் என்று ஏரோது ராஜா கேட்டபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், யூதேயாவில் இருக்கக்கூடிய பெத்லகேமில் பிறப்பார். காரணம், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்களில் நீ சிறியவன் அல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இயேசு எருசலேமில் பிறப்பதற்கு காரணம் தீர்க்கதரிசிகளினால் எழுதப்பட்டிருந்தது. 2வது நாம் கீழே பார்க்கக்கூடிய நேரத்தில் இயேசு பிறந்த பிறகு திரும்ப எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று கர்த்தரால் எச்சரிக்கப்பட்டு எகிப்திற்கு போனார்கள் என்று பார்க்கிறோம். காரணம், அதனுடைய 15வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என்னுடைய குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று பார்க்கிறோம். கீழே நாம் பார்க்கிறோம், இயேசுவினுடைய பிறப்பின் நேரத்தில் ஏரோது ராஜா அநேக பிள்ளைகளை கொன்று குவித்தான் என்று பார்க்கிறோம். தேசம் முழுவதிலும் அநேக அழுகை உண்டானது. காரணம், வசனம் சொல்கிறது, ராகேல் தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியினால் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்கதரிசியினால் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக இப்படி நடந்தது என்று பார்க்கிறோம். அதனுடைய கடைசி வார்த்தையை பார்க்கும்போது அந்த அதிகாரத்தின் கடைசி வார்த்தை சொல்லி இருக்கிறது, இயேசு நாசரேத்து என்று சொல்லப்படக்கூடிய ஊரில் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். காரணம், நசரேயன் என்று சொல்லப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளினால் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தால் அந்த அதிகாரம் முழுவதும் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை, இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் தீர்க்கதரிசிகளினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக அப்படி நடந்தது என்று பார்க்கிறோம். அநேக பிரச்சனைகள், அநேக பிரதிகூலங்கள், அநேக போராட்டங்களுக்கு மத்தியில் இயேசு பூமியில் பிறந்தார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவினுடைய பிறப்பில் அவர் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சாஸ்திரிகள் வழி தெரியாமல் இருக்கும்போது வழி காட்ட வேண்டிய ராஜாவே அவர்களுக்கு வழி காட்டவில்லை. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரத்தை அனுப்பி வழி காட்டினார். இன்றைக்கு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை அநேக பிரச்சனையில் இருக்கலாம், அநேக போராட்டத்தில் இருக்கலாம், நீங்க போய் சேர வேண்டிய இடத்திற்கு வழி தெரியாமல் இருக்கலாம். உங்களை வழி நடத்த வேண்டியவர்கள் உங்களுக்கு வழி காட்டாமல் போகலாம், தாங்க வேண்டியவர்கள் தாங்காமல் போகலாம், அரவணைக்க வேண்டியவர்கள் அரவணைக்காமல் போகலாம். ஆனாலும் தைரியமாக இருங்க. ஆண்டவர் வானத்திலிருந்து வாசலை திறந்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார்.
இந்த கிறிஸ்துமஸ் நாள் மிகவும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு மாறும். ஆண்டவர் இந்த நாளில் புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு திறந்து தருவாராக. மே காட் பிளஸ் யூ. ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய அத்தனை பேர்களையும் ஆசீர்வதிங்க. அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் உமது பிள்ளைகளுக்காக ஒரு நட்சத்திரத்தை அனுப்பி வழி காண்பித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஜெபம் கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.